ஒரு ஆடு மாடையை நீ விட்டு கொடுக்க நீ பண்ணது கிடையாது. ஒருத்தன் கீழே விழுந்தா நீ அவனை எடுக்க நீ பார்க்க. அப்போ உனக்கு இந்த ஆடு மாடு மேலே இவ்வளோ பாசம் வரும்போது, ஒரு மனிதனை நான் உருவாக்கின எனக்கு அந்த மனுஷனை குணம் பண்ணுவதற்கு எனக்கு அதிகாரம் கிடையாதா? ஓய்வு நாள்ல இயற்கை மேகம் போகுது, மழை வருது, பூமி சுத்துது, இதெல்லாம் நடக்குது. அப்ப இதெல்லாம் ஓய்வு நாள்லயும் தான் ஆண்டவர் பண்ணிட்டு வராரு. ஓய்வு நாள்ல ஆண்டவர் ஓய்வு எடுத்தாலும் நமக்கு மூச்சு ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப சொல்றாரு, ஓய்வு நாளின் இறைவன் இன்னைக்கும் பார்த்துட்டு தான் இருக்காரு. மனிதனுக்கு வேண்டிய எல்லா விஷயம் செஞ்சுதான் வராரு அவர் ஓய்வு நாள்லயுமே. உனக்கு ஆடு மாடு மேலே அவ்வளவு பிரியம் இருக்கும் போது, ஒரு மனுஷனுக்காக நான் ஓய்வு நாளை குணம் பண்ண மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இந்த ஓய்வு நாள்ல இறைவனுக்கு மாத்திரம்தான் வல்லமை உண்டு, வேலை செய்யலாம் என்ற அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரம் எனக்கும் உண்டுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மனிதர்களை எல்லாம் குணம் பண்ணும் போது சொல்ல வந்தாங்க. அவர் ஓய்வு நாளின் தெய்வன்.